வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில இருக்கிற மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப தான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஜாப் ரிலேட்டடா நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். இந்த போஸ்ட்டுகளுக்கு எந்தவித எக்ஸாமுமே இல்ல. இது எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். இதுல ஃபர்ஸ்ட் போஸ்ட் தடுப்பூசி மேலாளர் குடுத்திருக்காங்க. இதுல ஒரு வேக்கன்சி இருக்கு. இதுக்கு நீங்க பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் ஹெல்த், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மென்ட், சப்ளை செயின் மேனேஜ்மென்ட், ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி ரிப்பேர் இதுல ஏதோ ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. அடுத்தது விபர உள்ளீட்டாளர், அதாவது டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அப்படி நீங்க கம்ப்யூட்டர் கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணாம வேற ஏதாவது கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க டிசிஏ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா, அதாவது கம்ப்யூட்டருக்குன்னு தனியா படிப்பாங்கல்ல, ஸோ அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா நீங்க இந்த போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு டைப் ரைட்டிங் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லோயர் வச்சிருந்தாலே போதும், ஹையர் அவசியம் இல்ல. இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35. அடுத்தது டிரைவர் போஸ்ட்ல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசென்ஸ் வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45. அடுத்தது இடைநிலை சுகாதார பணியாளர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க செவிலியர் பட்ட படிப்பு முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா இளங்கலை செவிலியர் பட்டம் பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கலாம். அடுத்தது பல்நோக்கு சுகாதார பணியாளர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க. இதுல 5 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணிருக்கணும். 12th வந்து பாட்னி அண்ட் ஜூவாலஜிய படிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பயாலஜி படிச்சுக்கலாம். அப்படி நீங்க படிச்சிருந்தா மட்டும்தான் இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் 10th வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க எம்பிஹெச்டபிள்யூ, அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸோ இல்ல ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 14,000. அடுத்தது நகர்ப்புற துணை செவிலியர். இதுல 2 வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க ஏஎன்எம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். 35 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ அதுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 14,000 கொடுத்திருக்காங்க. அடுத்தது மருத்துவமனை பணியாளர். இதுல ஒரு வேகன்சி இருக்கு. இதுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருக்கணும். 35 வயசுக்கு அதிகமா இருக்கக்கூடாது. இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி 8,500 கொடுத்திருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 31. விருப்பப்பட்டா நீங்க ஆகஸ்ட் 31க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிருங்க. இதுக்கு நீங்க தபால் வழியா தான் அனுப்ப முடியும். ஆன்லைன் வழியா அப்ளை பண்ண முடியாது. ஸோ எந்த அட்ரஸ்க்கு நீங்க தபால் அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய பேருந்து நிலையம் அருகில், நீதிமன்ற வளாகத்திற்கு எதிரில், மதுரை ரோடு, புதுக்கோட்டை 622-001. இப்படித்தான் இங்க அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா யாருக்கு போகணுங்கிறத வந்து இங்க தெளிவாவே கொடுக்கல. ஸோ முடிஞ்சா நீங்க நேரா கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ஃபுல்லி டெம்பரரி பேசிஸ் தான். ஸோ எந்த காலத்திலயும் பணி நிரந்தரம் வந்து செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனை நான் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்க டைரக்டா டிஸ்கிரிப்ஷன்ல போய் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கங்க. எங்கேயும் கஷ்டப்பட்டு தேடணுங்கிற அவசியம் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடா வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.